RS பாரதி செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் இது மாதிரி அச்சுறுத்தல்கள் எல்லாம் கண்டு பயப்படுகிற கட்சி இல்லை. எமர்ஜென்சியை பார்த்தவர்கள், சிறைச்சாலைக்கு பல முறை சென்று வந்தவர்கள். ஆகவே நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் பல போராட்டங்களை நடத்தி சிறையில் இருந்த கட்சி தான் திமுக. சட்டத்தை எரித்தோன்றதுக்காக மதுரையில் 2 வருடம் தண்டனை பெற்று இருந்த கழகத்தோழர்கள்லாம் உண்டு. கோவை ராமநாதன் இந்தியர் போராட்டத்தில் கலந்து கொண்டு அப்பொழுது நடைபெற்ற சம்பவங்களுக்காக திருமணமாகி 2-3 மாதம்தான் ஆகுது. அவரை 4 வருஷம் தண்டனை கொடுத்து உள்ள அனுப்பிச்சாங்க. அதையெல்லாம் சந்தித்த கட்சி திமுக. இதையெல்லாம் தெரியாமல் நீ புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கிறவங்க யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்க வரலாறு சொல்லணும். அதாவது ஒருத்தர் விமர்சிக்கிறார் என்று சொன்னால் ஜனநாயகத்தில் அந்த உரிமை இருக்கிறது. இன்னும் வெளிப்படையாக நினைவில் பசுமையாக இருக்கிறது. எம்ஜிஆர் கட்சி துவக்கிய நேரத்தில் அந்த கட்சியினுடைய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார் KA கிருஷ்ணசாமி, KA. அப்பொழுது அவர் மேடையில் பகிரங்கமாக பேசினார். என்ன சொல்ல போனார், எம்ஜிஆரை வச்சுக்கிட்டே பேசினார். புரட்சி தலைவர் ஆணையிட்டால் கருணாநிதியுடைய தலையை கொய்து வருவேன் என்று KA கிருஷ்ணசாமி பேசினார். ஆனால் அவர் மீது கலைஞரோ திராவிட முன்னேற்ற கழகமோ வழக்கு போடவில்லை, இது போன்ற நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளவில்லை. அதேபோல் அண்ணாவை பற்றி மிக கேவலமாக கீழ்த்தரமாக காங்கிரஸ்காரர்கள் எழுதி வைத்தார்கள். அப்பொழுது அண்ணா என்ன சொன்னார்னா, பகலில் போகிறவங்க தான் அது படிப்பாங்க, இரவில் படிக்க மாட்டாங்கன்னு ஒரு பெட்ரோமேக்ஸ் லைட்டு அந்த இடத்துல வைக்க சொன்ன கட்சி தான் திமுக. ஆக ஜனநாயகத்தில் சகிப்புத்தன்மை வேணும், விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சிக்கு அது அறவே இல்லை என்பதை இந்த 60 நாளில் நிரூபித்து விட்டார்கள். திமுகவிலே யார் பேசினாலும், நாங்கள் திமுக MLA அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினார், உடனே அவர் கைது செய்யப்பட்டு விட்டார். இவர் 2வது MLA கைது செய்யப்படுறார். அதாவது இது எப்படி காட்டுதுன்னா, மற்ற கட்சியிலிருந்தெல்லாம் ஆட்களை MLAக்களை எப்படி பல்வேறு வகையில் அவர் கட்சிக்கு மாற்றி அவங்க சேர்த்துக்கிறார். ஆனால் திமுகவில் இருக்கிற MLAக்கள் வைரம்பாண்டு தொண்டர்களாக இருக்கிற காரணத்தால் அவர்கள் மாற்ற முடியாது என்பதற்காக இப்படிப்பட்ட வழிகளை இந்த அரசு கையாளுகிறதோ என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நடவடிக்கை இருக்கிறது. ஏன்னா ஒரு 4, 5, 7 மற்ற கட்சியில் MLAங்களாம் போய் சேர்ந்துட்டாங்க. 7 பேரோ 6 பேரோ சேர்ந்துருக்காங்க போல, இன்னும் போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் திமுகவில் இருந்து யாரும் போகாதனால இவர்கள் மீது வழக்கு போடுவோம், இப்படியெல்லாம் பண்ணுவோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் நீதிமன்றத்தை நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள். ஆகவே சட்ட ரீதியாக அதை சந்திப்பதற்கு திமுக தயாராக இருக்கிறது. காரணம் என்னென்னா, இது போன்ற கைது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படி அவர் பேசியிருந்தால் வழக்கு போடலாம், வழக்கை நீதிமன்றத்தில் நடத்தலாம். கைது எப்போ பண்ணணும்னா, ஒரு ஆள் ஆப்கான் நாட்டை விட்டு ஓடி விடுவார், வெளிநாட்டுக்கு போய் விடுவார், ஓடி விடுவார், தலைமறைவாகி விடுவார்னா அரெஸ்ட் பண்ணுறதுல நியாயம் இருக்குது. அல்லது சாட்சிகளை கலைப்பார், சாட்சியில் உங்கள் போலீஸ் சாட்சி தான் போட போகிறீங்க, அவங்கள கலைக்கிற அதிகாரம் இருக்கு, கலைப்பார்னா முடியாது. ஆக ஜஸ்ட் டு ஹாரஸ், ஒரு துன்புறுத்த வேண்டும் என்பதற்காக மன உளைச்சலை கொடுத்து திமுக எங்களை மட்டும் இல்லை, இந்த செய்திகள் பத்திரிகையில் போடுறாங்க, இந்த வாட்ஸ்அப்பில் போகிற செய்திகள் எல்லாம் கூட காவல்துறை கொலைகள் கொள்ளைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி பார்க்கறதுக்கு இந்த காவல்துறைக்கு நேரம் இல்லை. திமுகவை பற்றி ஆதரித்து யாராவது செய்தி போட்டால் வாட்ஸ்அப்பிலோ அல்லது இன்ஸ்டாகிராம்லேயே போட்டால் காவல்துறை, நான் கேள்விப்பட்டேன், காலையில் கூட ஒருத்தர் நண்பர் தம்பி வந்து சொல்லிட்டு போனார், ஒரு இளைஞர் செய்தி போட்டிருக்கார், அவருக்கு ஃபாலோவர்ஸ் யாரப்பார 60,000 பேர் அதை பார்த்துருக்காங்கன்னு காவல்துறை போய் அங்கே மிரட்டி அதெல்லாம் நீக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு, அது 10,000 7,000 பேர் பார்த்துருக்காங்க, அதையும் எடுத்துருக்குறாங்க. பண்ணதோடு மட்டுமில்லை, அவங்க தாய் தந்தையர்கிட்ட போய் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து நான் பகிரங்கமாக இந்த ஆட்சியின் மீது குறை சொல்கிறேன், நிரூபிக்கிறது தயாராக இருக்கிறேன். சின்ன பசங்க, காலேஜில் படிக்கிற பசங்க, அவங்க திமுக தான் அவங்க உணர்வோடு அந்த செய்தியை வெளியிட்டார் என்பதற்காக அவர்களை மிரட்டி, அவருடைய பெற்றோரை மிரட்டி, வீட்டுக்குள்ளே போய் இரவு நேரங்களில் விசாரணை என்ற பெயரில் அச்சுறுத்தி பயமுறுத்தி இருக்கிறார்கள்.
அதே போல புதிய தலைமுறையிலே விமர்சனம் செய்த விமர்சகர் விஜயன் அவர்களை இந்த காவல்துறை பணி இதெல்லாம் நாட்டில் தமிழ்நாட்டில் நம்ம இது மாதிரி பார்க்கவே இல்லை. இதெல்லாம் இப்ப நடக்குது. ஆனால் அதே நேரத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்திக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். ஆட்சியாளர்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லை, இந்த 60 நாட்களில் அது தெரிகிறது என்று பேசுகிறார் RS பாரதி.